ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க ஒரு மிக்சர் ரிப்பேர் பண்ணலாம். கஸ்டமருக்கு வந்து ரோட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும். ரோட்ரு எரிஞ்சிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து புதுசு வாங்கி கடையில் போடுறோன்னு சொன்னதுக்கு கஸ்டமர் சொல்கிறாங்க, எங்கள் பொருளே எங்களுக்கு நீங்கள் வைண்டிங் பண்ணி தாங்க. அந்த கீழே பார்த்தீங்களா அந்த பொருள், இது பேர் ஆர்மிச்சர். நாங்கள் வந்து எப்போவுமே இதை கொடுத்துட்டு ரிப்ளேஷனில் வேறு புதுசு வாங்கி தருவோம். கஸ்டமர் சொல்கிறாங்க, இதே கட் பண்ணிவிட்டு காயில் எடுத்துகிட்டு எங்களுக்கு இதே நீங்கள் வைண்டிங் பண்ணி தாங்க, ஒரிஜினல் பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 நாள் டிலே ஆகிட்டு நாங்களும் வெளியே கொடுத்து, அதனால தான் வைண்டிங் பண்ணுறது 2 நாள் ஆகிட்டு. இந்த நேற்று கொடுத்தாங்க, நேற்று வைண்டிங் பண்ண போட்டு இன்றைக்கி கிடச்சிட்டு இப்போ வாங்க ஃபிட்டிங் பண்ணலாம். கஸ்டமர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து எங்கள் ஒரிஜினல் பொருள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால, சில கஸ்டமர் வந்து மசாலா அரைச்சா போதுண்டா சாமி, கறி வச்சா போதுண்டா சாமின்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர் இல்லை, எங்களுக்கு எங்கள் பொருளே வைண்டிங் பண்ணி வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி அடம் பிடிக்கிறதுல கொஞ்சம் வந்து 50-60 ரூபா கூடிரும். இதை வந்து நாங்கள் கம்பெனியில் கொடுத்துருவோம். கம்பெனிக்காரங்க அதை சேல் பண்ணி அடுத்தவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு 50 ரூபா கூடுதல் ஆனாலும் ஓகே, எங்களுக்கு எங்கள் பொருள் வைண்டிங் பண்ணி கேட்டனால அவங்களுக்கு 60 ரூபா கூட்டிகிட்டு டைம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு. இது ஃபுல்லாக காயில், இது காயிலில் பிரச்சனை இல்லை, கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் புதுசாக வைண்டிங் பண்ணோம். ஒரு பேரெல்லாம் போட்டு நம்பர்லாம் போட்டு மாறிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான். நாங்கள் கொடுக்குற இடத்துல குறைஞ்சது தினம் 500-600 இது மாதிரி ரோட்டர் ரெடி பண்ணுவாங்க. அதனால் நம்ம ரெடி பண்ணி வாங்கிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கஸ்டமரும் ஹாப்பி, அவங்களுக்கு அவங்க பொருள் கிடச்சனால நாங்களும் ஹாப்பினா, எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் சேவை செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு, கஸ்டமர் தேவை பூர்த்தி பண்ண மாதிரி ஆச்சு. இது மாதிரி பாடி மோட்ரு ரோட்ரு ஃபிட்டிங் நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒன்றுமே நான் வந்து படம் எதுவுமே போட மாட்டேன். புதுசாக செஞ்சு உங்களுக்கு இந்த பாடி பார்த்தாலே தெரியும். வீடியோ நீங்கள் எல்லா எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே கலர் பாடியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப புது மிக்சர், கொஞ்சம் கூட அழுக்கு ஆகலை, ரொம்ப சீக்கிரம் கெட்டு போச்சு. அவங்க வந்து இது வந்து ஆன்லைனில் வர வச்சேன்னு சொன்னாங்க. பிள்ளைங்கள்லாம் எப்படி பாவமாக நிற்கிறாங்க. 2-3 நாளாக மழை காரணமாக இந்த ஹோல்சேல்காரர் பிஸ்கெட்டே கொண்டு வர மாட்டேக்காரு. காலையில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு. இங்கே ஒரு பிள்ளை படுத்திருக்கா, இங்கே உள்ள பிள்ளை படுத்திருக்கா. அப்புறமா தான் வேலை முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேலை கடை பார்த்தீங்களா, இப்போ நான் கடைக்கு போனால் இவர் எனக்கு கொத்தி போடுவார் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாபா கொஞ்சம் நாளாக வருத்தமாகவே இருக்கார். ஏன்னு கேளுங்க, ஒரு மணியை யாரோ 1 இல்லை 2 மணியை கலாண்டுட்டு போயிட்டாங்க. நான் தினம் காலையில் கோயிலில் போய் கேட்குறேன், யார் உங்கள் மணியை கொண்டு போனாங்கன்னு அவர் பதிலே சொல்ல மாட்டேக்காரு. ஆனால் ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்கார். நான் பேசுகிறது உங்களுக்கு நியூஸ் மாதிரி இருக்கும், நியூஸ் மாதிரி இல்லை. நான் தினம் கோயிலுக்கு போவேன், தினம் பாபாவுக்கு கையால் பூ பறிச்சிட்டு போவேன், பிள்ளையார பார்க்க அரும்பும் பூ பறிச்சிட்டு போவேன், சிவலிங்கத்துக்கு வந்து வில்வேல்வர் பறிச்சிட்டு போவேன். இப்போ ஒரு 4-5 நாளாகவே நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன். ஒரு முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. நான் பாபாவை காட்டுறதுக்குள்ளே ஒரு மோட்ரு ஃபிட்டிங் பண்ணிட்டாரு. இந்த வயர் பார்த்தீங்களா, புது எல்லாமே புது வயர் செட் பண்ணியிருக்கப்போம். நான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வரும்போது போகும்போது நான் பாக்கெட்டு பிஸ்கெட்டை உடச்சி தருவேன்னா அது நான் பழகி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு இந்த பசங்களுக்கு டைமில் எதுவும் கொடுக்க முடியறதில்ல. எனக்கு ஹோல்சேல்காரர் வர வரைக்கும் எனக்கு பிஸ்கெட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்து பாவம் ரொம்ப நேரமாக நிற்கிது இந்த பிள்ளை வந்து. நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஒன்று மரியாதையாக வேலையை காட்டு, இல்லை சாமியை காட்டு, இல்லை நாய்ங்களை காட்டுன்னு அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி என்ன நடக்குன்னு நம்ம வந்து கண்ணு காது எல்லாம் திறந்து வச்சு நம்ம பக்கம் என்ன நடக்குது அது எல்லாத்தையும் கவனிக்கணும். அது என் பிள்ளைங்களும் அவங்களாம் இப்போ பாருங்கள் அப்படி செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடியில் 4 ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா, இந்த 4 ஸ்க்ரூ வந்து இந்த ஹோல்ஸில் ஒரு 1 2 3 4. இதுக்கு இதை வந்து கழட்டி வைக்கலாம். நாங்கள் கழட்டாமல் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சில மிக்சர் ஓப்பன் பண்ணும்போது இந்த டாப் ஓப்பன் பண்ணும்போது விழுந்துரும், ஆனால் அதில் விழாமல் அதில் பிடிச்சி சிக்கு புக்குன்னு இருக்குது फ्रेंड्स. அவன் நிற்கிற அழகை பாருங்க. பாத்மியா அஜி பாத்மியா பிஸ்கட் லேக்கே ஆட்டி जा பாத்மியா जा. அவன் ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் என் தங்க பிள்ளை. भूख लग रहा है छोटू. பிஸ்கட் கொடுக்காத வரைக்கும் அந்த கோயிலை விட்டு நவர மாட்டாங்க. அங்கே கோயிலில் போய் உட்காந்துட்டாங்க பாருங்கள். இங்கே ஒருத்தி படுத்துருக்கா, அங்கே ஒருத்தி உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பிள்ளை பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா, வாங்க கொடுத்துடலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னதான் வேலை இருந்தால் இவங்க வந்துட்டாங்க. நான் வேலையை விட்டுட்டு நான் உங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும் நான் இப்போ நினைப்பேன். ஏன் அங்கே தள்ளி போட்டேன்னா இவ இருக்கா பார்த்தீங்களா, இவள் வந்து அவங்கள சாப்பிட விட மாட்டா. அதனால தான் இந்த பேக்கெட்டையும் கொடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி. இந்த கழுதை எப்படி உள்ளேருந்து பார்க்க பாருங்கள் உட்காந்து. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் சண்டை வரும்னு. நான் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு நவுண்டுட்டு வரணும். யாருக்கும் கொடுத்தனும் அவங்க சாப்பிடல. இதரா छोटी इधर आ, एले 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 इधर आ, एले 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 छोटी
ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொல்கிறார், நாலு நீ கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது, நீ வேலை கொஞ்சம் பார்க்குற, நாய் அதிகமாக மேய்க்கிற, நீ நாய் மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க. நான் அவங்கள மேய்க்க போன இடத்துல இவர் பாடியை ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் இப்படி கஸ்டமர்கிட்ட நம்பர் வாங்கிடுவோம். வேலை முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி எப்போ வாப்பா ரசம் வேலை முடிஞ்சுட்டு சொல்லுவோம். இப்போ ஃபைனல் டச் நடக்கு. இந்த பிள்ளைக்கு கிடைக்கவே இல்லை, பாவம் காத்திருந்தால் தான் மிச்சம். இப்போ பூக்கோள் உள்ளே கூப்பிட்டு இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்படி பெற்றா வந்து ஒரு பிள்ளைக்கு ஒழிச்சு தருவோம், அந்த மாதிரி இன்னைக்குள்ளே ஒழிச்சு கொடுத்துட்டோம்ல. எந்த தாய் எந்த பிள்ளைக்கு ஒழிச்சு தரமாட்டா. எல்லா பிள்ளைங்களும் தாய்க்கு ஒன்று தான். பிள்ளைங்களோட நினப்பு தான் என்ன நல்லா பார்க்கல, மற்ற பிள்ளை நல்லா பார்க்குறேன்னு நினைப்பாங்க. தப்பான ஒரு அபிப்பிராயம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நாங்கள் 6 பேர், எங்கள் அம்மா எங்களை 6 பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மிக்சரு ரிப்பேரிங் குறையா வந்திருக்கும். நம்ம பசங்களை தான் அதிகம் வந்திருப்பாங்க, தப்பாக நினைக்காதீங்க. இப்போ சிவியில் வயர் கனெக்ட் பண்ணுறாரு. சிவியில் வயர் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம மிக்சர் ஸ்டார்ட் ஆயிரும். அதோட 6 ஸ்க்ரூ. बाहर का लाइट चालू करो ना.